வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 18. தங்களது விருப்பத்தை பட்டென்று ஏற்றுக்கொள்ளாமல் மௌனம் காக்கும் மைந்தன் மீது கண்மூடித்தனமான ஆத்திரம் கிளர்ந்து எழ, அது வேற ஒண்ணு இல்லைங்க, அவ வெள்ளத்தோட பார்த்து மயங்கினவனுக்கு அதுல இருந்து வெளியில வர விருப்பம் இல்ல புலருக்கு என்றார் சாரதா குதர்க்கமாக. சஞ்சயின் முகமும் கைநீறிய சினத்தில் சிவக்க பெற்றவளை பல்லை கடித்து பார்த்தான். என்னடா முறைக்கிற? முதல்ல யார்கிட்டையும் கெட்டு போகாம அவ ஒழுக்கமானவளா தான் இருக்காளான்னு உன்னால உறுதி கொடுக்க முடியுமா? உன்ன மாதிரி எத்தனை பேர் அவளை எங்க தூக்கிட்டு போனாங்களோ? நீ நல்லவனா தள்ளி இருந்தனா உலகத்துல எல்லாரும் அப்படியே உத்தமனா இருந்திருப்பானுங்களா? அவளுக்கு தெரியாம எவ்வளவு நடந்து. போது நிறுத்து, இதுக்கு மேல நீ கீழே இறங்கி பேசுறத நான் விரும்பலமா என்று கண்களை மூடி அடிக்குரலில் எச்சரித்தான் மகன். இது வரைக்கும் நான் யாரையாவது இப்படி புற பேசி இருக்கேனடா? நீ சொல்ற ஆள் அப்படி, என்னால வேற எப்படி நினைக்க முடியும்? சாரதாவும் பதிலுக்கு சத்தமிட, இல்லத்த, ஒருத்தரை பத்தி சரியா தெரியாம நாம யாரையும் குத்த குறை சொல்லக்கூடாது. நம்ம முன்னாடி ஒரு முறை அந்த மாதிரி வந்துட்டா அப்படிங்கிறதுக்காக அவ எப்பவும் அப்படித்தானு நீயா முடிவு செஞ்சு பேசுறது சரி கிடையாதுங்க என்ற பிரணவியும் சந்தனாவிற்காக தன் அத்தையை கண்டித்தாள். வாடிமா, அன்னைக்கே இவனுக்காக வரைஞ்சு கட்டி அவளை சப்போர்ட் பண்ணவதானே நீ? எந்த நேரத்துல வாய வச்சியோ அதே மாதிரி மாறாம நடக்குது என்று தன் கோபத்தை அண்ணன் மகளின் மீதும் செலுத்தினார் அவர். ஒரு முறை கூட தன்னை இப்படி எடுத்தறிந்து பேசி கடிந்திராத அத்தையின் பழக்கமற்ற சுடு சொல்லில் பெண்ணின் முகம் சட்டென்று சுருங்கிவிட விழிகளும் கலங்கி போனது. அதை கண்டு துணுக்குற்ற சஞ்சய், என் மேல வர்ற கோபத்தை இப்ப எதுக்கு அவ மேல காமிக்கிறமா நீ என்று கடிந்து கொள்ளவும் தான் தெளிந்தவர் மருமகளை பதற்றத்துடன் பார்த்தார். அழுகையில் இதழ்கள் துடிக்க தரையை வெறித்திருந்தவள் இமைகளை மீறி வெளிவந்த நீரை வேகமாக துடைக்க துடித்து விட்டது அவளது வளர்ப்பு அன்னைக்கு. அம்மோ சாரிடா என அவளிடம் விரைத்தவர் அவள் அருகில் அமர்ந்து தன் தோளில் சாய்த்து வேதனையோடு புலம்பினார். என்னைக்கும் கலங்காத பிள்ளைய அழ வச்சுட்டனே, அத்தை ஏதோ கடுப்புல பேசிட்டா கண்ணு, எனக்கு புத்தியே இல்ல, ப்ளீஸ்டா தங்கம் அழாத என்று அவள் கண்ணம் பற்றி கெஞ்சினார். அவர் கரத்தை தட்டி விட்டவள், போ, என்ன திட்டல நீ என்று ரோஷமாக மூக்கு விடைத்தாள். ஏய் இல்லடாமா, உன் அத்தா மேல எனக்கு கண்மூடித்தனமான கோபம் இருக்கிற நேரம் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் பட்டுன்னு உன்கிட்ட காமிச்சிட்ட என்றார் வருத்தமாக. இப்பவும் நான் சொல்றத அவளை பத்தி சரியா தெரியாம வார்த்தை விடாத நீ என்றவள் அடுத்து எதையோ சொல்ல தொடங்குவதற்குள் வேகமாக மறுத்து தலையசைத்தான் சஞ்சய். அவனை பார்த்தவள் யோசனையில் புருவங்களை சுருக்கி பின் அமைதியாகிவிட்டார். சாரதா அதை கவனிக்க தவறிவிட வாசுவின் பார்வையில் தெளிவாக விழுந்து விட்டது. ஏற்கனவே கொந்தளித்திருக்கும் அன்னை அவளை காயப்படுத்தியது வரை போதும். இன்னமும் மகனின் காதல் விவகாரம் அவளுக்கு முன்பே தெரியும். பெண்ணையும் சந்தித்திருக்கிறாள், பேசியிருக்கிறாள் என்று தெரிந்தாள். தன்னிடம் அவள் மறைத்து விட்டாளே என அவர் ஆனந்தம் கொள்வார் என்றே அவளது பேச்சை இடையிட்டு நிறுத்திவிட்டாள் அவன். சரி போதும், எல்லாம் தூங்க போங்க. சஞ்சய், உங்ககிட்ட சொன்னதுதான், நாளைக்கு அந்த பொண்ணுகிட்ட தெளிவா பேசிரு. நம்ம குடும்பத்துக்கு அவ ஒத்து வர மாட்டான், தேவையில்லாம எதிர்பார்ப்ப வளர்த்து விட வேணாம் என்றார் சிதம்பரம் மகனிடம் அழுத்தமாக. அப்பா, இப்போதைக்கு இதை பத்தி மேல எதுவும் பேச வேணாம், அப்படியே அமைதியா விட்டுடுங்க, பொறுமையா முடிவு பண்ணிக்கலாம். அதே போல நான் ஏதாவது உங்க சம்மதம் இல்லாம அவசரப்பட்டு கல்யாணம் அது இதுன்னு பெரிய முடிவு எடுத்துக்கணும் அப்படின்னு பயப்பட வேணாம். உங்களை மீறி என் வழிய பார்த்து தனியா போற அளவுக்கு உங்க மகனை நீங்க வளர்க்காது, அதை நான் விரும்பவும் இல்லை. ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணேன். எனக்கு உங்க எல்லாரோட சம்மதத்தோடவும் சந்தோஷத்தோடவும் தான் கல்யாணம் நடக்கணும். நீங்க அவளை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ, ஆனா அவளுக்கு உங்க எல்லார் விருப்பத்தோடவும் தான் நம்ம வீட்டுக்கு வர ஆசை. சஞ்சய், நீ இன்னமும் இப்படியே அவளை விட மாட்டேன்னா பேசிட்டு இருக்க போறியா என்று திரும்பவும் சாரதா சினத்துடன் தொடங்க, மா பிளீஸ் மா, நான் ரொம்ப டயர்ட், இதுக்கு மேல இதை பத்தி நாம ஆர்கியூ பண்ண வேணாம், கொஞ்ச நாள் ஆற போடலாம். நான் எங்கேயுமே போக போறது இல்ல, இந்த வீட்லயே தான் இருக்க போறேன். சோ பொறுமையா பேசிக்கலாம், இப்ப எல்லாரும் தூங்க போங்க, குட் நைட் என்று விட்டு விறுவிறுவென மாடிப்படிகளில் ஏறிவிட்டார். அவர் திரும்பி தன் கணவனையும் தமையனையும் ஐயர்வுடன் பார்க்க,
அவன் சொல்ற மாதிரி கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் சாரதா. நீ எதுவும் மனசை போட்டு உழப்பிட்டு இருக்காத. அதான் நம்மள மீறி போக மாட்டான்னு தெளிவா சொல்லிட்டானே. தைரியமா இரு, பேசிக்கலாம். நான் சொல்றது சரிதானே மாமா என்று சிதம்பரத்திடமும் உறுதிப்படுத்திக் கொண்டார் வாசு. அவர் பெருமூச்சுடன் மெல்ல தலையசைத்தபடி சோர்வாக தன் அறைக்கு நடந்து விட்டார். பிறகு பெண்களும் குழந்தையை எடுத்துக்கொண்டு நகர போக தந்தையை தடுத்தார் தமையன். நீ இன்னைக்கு ஒரு ரூம்ல தூங்கு, மாமாவும் அப்செட்டா இருப்பாரு. பாப்பா அப்பா வராண்டா சோஃபால படுத்துக்கிறேன். குட்டி பையன் நைட் எதுவும் முழிச்சு ரொம்ப அழுதானா நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, இப்ப எல்லாம் பேபி நைட் நல்லா தூங்குறான். நீங்க உங்க ரூம்லயே படுங்க, தேவைப்பட்டா நான் போன் பண்றேன். அப்படிங்கிறியா என்றவர் யோசனையில் நிற்க, அப்ப சரி, நீ எனக்கு பண்ண, நான் வரேன் என்று வேகமாக சாரதா கூற பெண்ணின் முகத்தில் புன்னகை. அத உன் பையன் திட்டுற மாதிரி ஒரு வேகத்துல என்னையும் திட்டிட்ட, அதுக்கே இவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ற. அமைதியா நல்லா தூங்கி எழுதுறி போ. எனக்கு மனசே அடைய மாட்டேங்குது. இது வரைக்கும் உன்னை ஒரு சொல்லு கோபமா சொல்லிருப்பேனா, இப்ப அந்த பையன் செய்யற வேலையில என் நிம்மதியே போச்சு என்று கண் கலங்கினார். அவரை தோளோடு அணைத்து, நீங்க பாரத்த, நீ ரொம்ப பயப்படுற. அவ நமக்கு அறிமுகமான சூழ்நிலை கொஞ்சம் மோசமா இருந்ததுனால ஒவ்வொன்னையும் நீ அதிகமா கற்பனை செஞ்சு கவலைப்படுற. அது உண்மை இல்ல. அவகிட்ட அன்னைக்கு நான் பேசுனதை வச்சு சொல்றேன். ரிலாக்ஸா இரு, நாங்கெல்லாம் கூட இருக்கோம். அப்படி ஒண்ணு அத்தா லைஃப விட்டுட மாட்டோம் என்று சமாதானம் செய்தார். என்னவோ சொல்ற, எனக்குதான் மனசு ஒப்பவே மாட்டேங்குது என பரிதவித்தவர், சரி நீ பாரு, புள்ள கையிலேயே தூங்கிட்டான் என்று வாஞ்சையோடு அவன் தலையை வருடியவர் நெடும் மூச்சுடன் அவர்களிடமிருந்து அகன்றார். குழந்தையை மெத்தையில் கிடத்தி பிரணவி ஓய்வறை சென்று வர வாசுதேவன் அறைக்குள் வந்தார். என்னப்பா, நான் தான் சொன்னேன், நீங்க தூங்க போலையா? இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா, நீங்க பையனை பாத்துக்கோங்க, நாங்க மாடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் என்று மகளிடம் கண் காட்டி விட்டு நடந்தார். சரி பாட்டி, பட்ட அழுதானா போன் பண்ணு என்று விட்டு அவளும் தந்தையின் பின் வெளியேறினாள். என்கிட்ட என்ன கேட்கணும்பா? அந்த சஞ்சனாவை பத்தி உனக்கு வேற என்ன தெரியும்? எதை சொல்ல வேண்டாம்னு சஞ்சய் கண் காட்டினா? ஓ, பாத்துட்டீங்களா என முறுவளித்தவள் அவளை பற்றி தனக்கு தெரிந்த விவரங்கள் அனைத்தையும் கூறினாள். அவளுக்கு சரியான சப்போர்ட் யாருமே இல்லப்பா, அதுலதான் கொஞ்சம் வழி மாறி போயிட்டா. முதல்ல எனக்குமே பயமா இருந்து அத்தா கிட்ட சண்டை போட்டேன். அப்புறம் அவன் சொன்னதுலயும் அவகிட்ட பேசி பழகுனதையும் ஒன்னும் தப்பானவ இல்லைன்னு தான் தோணுது. அத்தா அவளை சரியா ஹேண்டில் பண்ணி கொண்டு போனா அவங்க லைஃப் நல்லாதான் இருக்கும். அதுக்கு என்னம்மா கேரண்டி இருக்கு? நீ சொல்ற மாதிரி பெருசா மோசம் இல்லைனாலும் உறுதியா நம்ப முடியாத மாதிரி இருக்கே. பா, அத்தா அவளை நல்ல விதமா பாத்துக்கிற வரைக்கும் அவ ரொம்ப நல்ல பொண்ணாதான்ப்பா இருப்பா. என்னவோ எனக்கு கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்குது. நம்ம பையனும் ஒண்ணும் பெருசா பொறுமையானவன் கிடையாது. இதுல பொண்ணு அப்படின்னா சிச்சோ, நீங்க வேற இன்னமும் உங்க தங்கச்சி பையன் ரொம்ப வெறப்பா சுத்துறாரு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்ணு முன்னாடி அவ இருந்தா போதும், இதான் என்னமா பணிஞ்சு குழந்தை பேசுறான் நீங்க நினைக்கிறீங்க என்று சிரித்தாள். இது வேறையா? அப்ப பொண்ணு ரொம்ப அதிகாரம் பண்ணுமா? நான் சொல்ல வரத சரியா புரிஞ்சுக்காம நீங்களா முடிவு பண்ணுவீங்களா என சலித்தவள். அத்தா கிட்ட அவ குழந்தை மாதிரி கொஞ்சிக்கிட்டு சுத்துவாப்பா. என்னெல்லாம் வளர்ந்த பின்னாடி கைப்பிடிக்க கூட விட மாட்டான்ல, இப்ப அவளை அந்த தாங்குறான் என்று தந்தையிடம் பொறுமிக் கொண்டாள். மருமகனை எண்ணி மெல்ல முகம் வளர்ந்தாலும் ஆனாலும் கொஞ்சம் கவலையாதான் இருக்கு. சரி பாப்போம், அத்தை மாமா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதான். நீ சஞ்சய் சொன்ன மாதிரி அத்தை கிட்ட இதெல்லாம் பேசி அவளை அப்செட் பண்ணிடாத என்று மகளை எச்சரித்தார். ஓகேப்பா என தலையசைத்தவளிடம், சரி போய் தூங்கு, பட்டு பையன் எழுந்த எனக்கு போன் பண்ணு என்று மகளுடன் படிகளில் இறங்கினார் வாசு. காலையில் சஞ்சய் கீழே வரவும் முகத்தை உம்மென்று வைத்திருந்த சாரதா அவனை கண்டுகொள்ளாமல் வேகமாக சமையலறைக்குள் புகுந்து கொண்டார். மா, அப்பா மாமா எங்க? வாக்கிங் முடிச்சு இன்னும் வரலையா? வெடுக்கென்று தெரியாது என்றவர் சத்தமாக பாத்திரங்களை இருட்டத் தொடங்கினார். மெல்ல சிரித்தவர், சரி எனக்கு டீ எல்லாம் கிடையாதா என்று கேட்டவாறு வந்து அவர் பின்னே நின்றார். அதான் எவளுக்காகவோ சமைக்க கத்துக்கிட்டிய, ஒரு டீ போட்டு குடிச்சுக்க மாட்டியா? அவ்வளவுதானே, விடு, நானே போட்டுக்கிறேன் என்று இயல்பாக அடுப்பின் புறம் நகர்ந்த மகனை கண்டு இவருக்குத்தான் உள்ளம் தடுமாறியது. ஒற்றை மகனை அத்தனை வருடங்கள் முடிசூடா இளவரசனாக சிம்மாசனத்தில் தாங்கியிருந்த இதயம் சட்டென்று அவனை விட்டுக் கொடுத்து விட முடியாமல் திணறி தவிக்க அவன் கரத்தை பிடித்து பின்னால் இழுந்தார்.
நகரு, நான் போடுறேன். வேணாமா, நானே போடுறேன். நீ குடிச்சியா இல்லையா? இல்ல, அப்பா மாமா வந்த பின்னாடி போடலான்னு இருந்தேன். சரி, போய் ஹால்ல உட்காரு, நான் போட்டு எடுத்து வரேன். நகருடா, சும்மா இம்சை பண்ணாத என அதட்டினார் அவர். பி சீரியஸ், நான் தான் போடுறேன்னு சொல்றேன்ல, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுமா. அப்படி விட்டு விட்டுதான் இன்னைக்கு மொத்தமா என் கையை விட்டு போய் நிக்கிறியே, நீ என்ன ஃப்ரீயா விடணும் என்று முறைப்பாக கேட்டார். அவரிடம் நிதானமாக திரும்பி, சத்தியமா உன்கிட்ட சண்டை போடுற முள்ள நான் இல்ல என்று குறுக்காக தலையசைத்தவன் பாலை ஒரு புறம் அடுப்பில் ஏற்றி வைத்துவிட்டு இன்னொரு புறம் டிகாக்ஷனுக்கு தண்ணீரை கொதிக்க வைத்தான். அவ்வளவுதான் இல்ல என்று குரல் கரகரக்க சாரதா வினவ அவன் நெஞ்சம் முருகி போனது. மா என அவரை தோளோடு அணைத்துக் கொண்டவன், உன் கற்பனைக்கு எதையும் யோசிச்சு குழம்பி கவலைப்பட்டு அப்செட் ஆகாதமா. அப்படியே எல்லாத்தையும் அமைதியா விட்டுட்டு நிம்மதியா இரு. உன் மனசு போல உன்னோட மகனுக்கு எல்லாம் நல்லதாதான் நடக்கும் என்று அவர் தலையை முட்டினான். அவனை விளக்கியவர், இப்ப நீ என்ன சொல்ல வர என்று கண்களை இடுக்கினார். மௌனமாக முருவளித்தவன், உன்கிட்ட கதை பேசிட்டு இருந்தா நான் பாலை பொங்க விட்டுடுவேன், சோ கொஞ்ச நேரம் குவைட்டா நில்லு என்று விட்டு அடுப்பில் கவனத்தை வைத்தான். இன்னமுமே மைந்தர் மீது லேசான கடுப்புடன் அவர் முகத்தை சொருக்கிய நேரம், என்னது அம்மாவும் பையனும் கிச்சன்ல தனியா கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்று கேலி செய்தவாறு வாசு அங்கே வந்தார். ஏன் எப்ப பாரு உங்க மகன் மட்டும்தான் நீ அம்மாவை கொஞ்சணுமா, நாங்களும் கொஞ்சுவோம் என்று மீண்டும் சாரதாவின் தோளில் கை போட்ட சஞ்சய், மா இந்த டீத்தூள் டப்பா எங்கம்மா காணோம் என்று அவரிடம் திரும்பி தீவிரமாக கேட்டார். டேய், இவ்வளவு நேரமா வெறும் தண்ணியை தான் நீ கொதிக்க வச்சுட்டு இருந்தியா? உன்னோட முதல்ல தள்ளு, நானே போடுறேன். நான் தான் போடுவேன், நீ எடுத்து மட்டும் கொடுமா. தண்ணி சுண்டி போனா என்ன போ, திரும்ப ஊத்திட்டா போச்சு என்று அசட்டையாக தோள்களை குலுக்கிவிட்டு தான் சொன்னதை செய்துவிட்டு தான் நகர்ந்தார் நாயகன். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.